ஒன்ஸ் தப்பான முடிவு, ஆல்வேஸ் தப்பான முடிவு ப்ரோ, ஆல்வேஸ் தப்பான முடிவு. அதாவது லைவ் கரெக்டா வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பேன் ஆவாங்க, ஆல்ரெடி வி காட் நியூஸ் பேன் ஆவாங்க அவங்க அப்படின்னு. அதே மாதிரி ஆனாங்களா? எங்க வாங்கினாங்க, யாருகிட்ட வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, எதனால பேன் ஆனாங்க? ஒம்மாடா பொட்டைகளா, ஒம்மாடா பொட்டைகளா, மாட்டீங்களாடா பொட்டைகளா? இதுக்கு ஓப்பானுங்க, இதுக்கு என்ன ஓப்பானுங்க? இப்போ இதுக்கு என்ன ஓக்கலாம் வைஸ்? இதுக்கு நம்ம புதுசா என்ன உருட்டலாம்? இப்படி வேற பேன் வேற ஆகுது, இந்த பேனுக்கு நம்ம என்ன உருட்டலாம்? என்ன இதுக்கு என்ன ஒரு தாயம் போடலாம்? என்னவா இருக்கும்? இருங்க யோசிப்போம், இருங்க யோசிப்போம். பிஜேபி திட்டிருச்சு கைஸ், அவங்க பிஜேபி திட்டிருச்சு, அதனால பேன் ஆயிட்டாங்க. அவங்க அம்மால ஐயோ ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ, வாட் இஸ் திஸ் கைஸ், வாட் இஸ் திஸ்? என்ன ப்ரோ இல்ல என்ன ப்ரோ, ஒரு வாட்டி சரி விடுங்க, ஏதோ ஒரு வாட்டி ஏதோ பழைய அக்கௌண்ட் லாகின் பண்ணாங்க, ஏதோ திடீர்னு ஒரு புதுசா ஒரு பேன் ஆயிடுச்சு, ஓகே அது ஏதோ இருக்கலாம், தவறு இல்ல, ஒரு பேன் எடுக்கலாம், ஒரு சரி ஓகே. என்ன 12 பேன் என்னமா லைவ்ல தப்பு 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 தப்புன்னு இதுக்கு என்ன உருட்ட போறீங்க இப்போ? மாட்டீங்களா? இதுக்கு இப்ப இதுக்கு என்ன கைஸ் தாயம் போடலாம் சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது இப்ப நீங்க எல்லாம் அந்த தாயம் சொல்லணும், இந்த பொட்டையனுக்கு இப்ப தாயத்தை நீங்க சொல்லி நான் கேட்டே ஆகணும் கைஸ். எனக்கு இப்ப ஏதாவது பண்ணி விடுங்க கைஸ். எனக்கு வேற இப்போ ஜோக்கர் மிஷின் கொடுத்துருக்காரு, நானும் ஒரு பேன் ஆனா, ஒரு நாள் பேன் ஆனா எனக்கு 10,000 ரூபாயும், 2 நாள் பேன் ஆனா 20,000 ரூபாயும், 3 நாள் பேன் ஆனா 30,000, 4 நாள் பேன் ஆனா 40,000, 10 இயர் பேன்லாம் வாங்கினா எனக்கு 1 கோடி ரூபான்னு சொல்லிருக்காரு. ஏதாவது பண்ணி விடுங்க கைஸ், என்ன பண்ண சொல்லுங்க பேன் ஆகிறதுக்கு. நானும் எனக்கும் ஆகணும் கைஸ், எனக்கும் அவனுடைய ஆக்கர் தாயோலி பசங்களா, ஆக்கர் தாயோலிக்கு பிறந்த தாயோலி பசங்களா, ஏடா பொட்டையனுங்களா, நீங்க ஊம்புவீங்கன்னு நான் சொன்னதா இல்லையா? நான் சொன்னதா இல்லையா? நீங்க சூத்தடி வாங்குவீங்களா பொட்டையனுங்களான்னு நான் சொன்னதா இல்லையா? நான் சொல்லும் போது ஒரு பொட்டைய நம்பினானா? நான் சொல்லும் போது ஒரு தாயோலி நம்பினானா? இந்த பொட்டையனுங்க ஆக் யூஸ் பண்றாங்க. அது இப்ப தோத்தாங்கோலி பூனாடி பொட்டையனுங்க திடீர்னு கிளாசிக் இப்படி ஆட முடியும்? 7 வருஷமா பொட்டையனு தோத்தாங்கோலி பொட்டையன் பூனாடி பொட்டனாயிங்க, தோத்தாங்கோலி 7 வருஷமா பூனாடி பொட்டனாயிங்க இப்ப திடீர்னு வந்து கிளாசிக்ல ஆடலாம். அப்பவே நான் சொன்னேன் ஏதோ ராங் ரூட் நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது. நான் சொன்னா அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் சொன்னா அப்ப ஏதோ ஏதோ வன்மத்தை கேமே செருப்பு அடிக்கும் போது தான் உமால அது லைவ்லயே ஆனானுங்க. அப்பதான் இது நல்லதா போச்சு, லைவ்லயே ஆனதுனாலதான் எல்லா ஸ்கிரீன்ஷாட் எல்லா ரெக்கார்டும் மாட்டிச்சு. இருக்கிற எல்லா பொட்டையனுங்களும் பட்டு 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 விடுறானுங்க, உமால பட்டு 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 விடுறானுங்க. நான் சொன்னேன், அத்தனை தடவை சொன்னேன், இது ஏதோ ராங் நடக்குது, ஏதோ தப்பு நடக்குது, பார்த்தா ஏதோ சரியில்லை, இது ஏதோ சரியில்லை. பொட்டையனுங்க எல்லாம் எங்க வாங்குறானுங்க முத கொண்டு கண்டுபிடிச்சாச்சு. எங்க வாங்குறானுங்க பொட்டையனுங்க, என்ன போட்டானுங்க, ESP போட்டானுங்களா, இந்த ஹெட்ஷாட் போட்டாங்களா, இருக்கிற எல்லாமே வந்துருச்சு, எல்லா ஸ்கிரீன்ஷாட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பூல என்ன தேவை? லைவ்ல பொட்டையனுங்க லைவ்ல டம்மு 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 டம்முன்னு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவா பொட்டையனுங்களா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றா? பொட்டை வேலை போட்டா பதில் சொல்லு, முதல்ல வேலை தாயோலிங்க எல்லாம் முதல்ல பதில் சொல்லு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஆக் யூஸ் பண்ணு கேம் பேன் அடிக்குது, ஒமாலடி ஒரு பொட்டையன்னு பேன் அடிக்குது கேம். இப்ப இதுக்கு என்ன பதில்? இப்ப இதுக்கு என்ன புது உருட்டு? இதுக்கு ஒரு புது உருட்டு என்ன சொல்லு பாப்போம். இதுக்கு என்ன தாயம் போடுவேன் நீங்க? இப்ப நான் என்ன பண்றது? 14 வாட்டி நான் வந்து பேன் ஆகிட்டேன். ஒருத்தன் 10 வருஷம் பேன், அந்த பொட்டையனை காப்பாத்தி விட்டான். ஒரு 6 மாசம் முன்னாடி ஒருத்தர் 10 வருஷம் பேன் ஆன ஒரு தாயோலி ஒரு அக்கௌண்ட்ல. அந்த பொட்டையனை அப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, காப்பாத்தி விடுங்க, ஏதோ தவறு செஞ்சுதான் போல, இருந்து போட்டோம், நம்ம டீம்ல நம்ம தான் காப்பாத்துன்னு சொல்லி அந்த பொட்டையனை இப்ப பேசல. அந்த கூதி மாமன் அம்மால 10 வருஷம், அந்த நாய் 10 வருஷம் பேன் அக்கௌண்ட் இப்ப நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அந்த பொட்டையை மட்டும் இப்ப நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, அந்த பொட்டையை நான் அனுக்காம விட மாட்டேன். அந்த கூலி பொட்டையை 10 வருஷம் மேனா ஒரு 6-7 மாசம் முன்னாடி அந்த அக்கௌண்ட் அதோட ரெக்கார்டு இருக்கு, அந்த அதோட எல்லாமே இருக்கு. அதை வேற ஒரு கண்டென்ட்டா போட்டுருமா, இந்த பொட்டையை 10 வருஷம் பேன் ஆனது. அவன் ஆக் யூஸ் பண்ணி 10 வருஷம் முன்னாடி 10 வருஷம் பேன் வாங்கின ஒரு தாயோலி உருட்டுவான். அதுக்கு ஒண்ணு உருட்டுவான், என்ன உருட்டுவான்? ஐயோ ப்ரோ நான் வந்து கிருகிரு நடிச்ச போறோம், அதனால பேன் ஆகிறேன். அம்மால ஊர்ல இருக்க எல்லாரும் தான் கிருகிரு நடிக்கிறான். கோஸ்டோட கிருகிரு நடிக்க போறேன், ஏன்னா லவ்னே காப்பாள் சாய விடவா நீங்க இதா அடிக்க போறேன். இது எல்லாம் சரண விடவா நீங்க பயம் வாட போறீங்க? எனக்கு புரியலச்சு. வாட் இஸ் ஹேப்பனிங் கைஸ்? நானும் பாக்குறேன், நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன். சரி என்னதான் நடக்குது நானும் கவனிக்கிறேன், நானும் கவனிச்சுட்டு இருக்கேன். சரி என்னதான் நடக்குது என்ன? நான் வந்து சொன்னேன், நான் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 5 நாள் முன்னாடியே சொன்னேன், ப்ரோ வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேன் ஆவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எப்படி எனக்கு தகவல் கிடைச்சு அப்படின்னா, எப்பவுமே எல்லாமே எனக்கு தெரியாம நடக்காது, எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி யார்கிட்ட வாங்கினானுங்க, எதுக்கு வாங்கி போட்டானுங்க, எதுக்கு ஆக் போட்டானுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி, ப்ரோ இவங்க எல்லாம் வாங்கிருக்காங்க, அப்புறம் இவங்க ஐபேடோட IP அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கு, எங்களுக்கு முழு IP அட்ரஸ் வந்திருக்கு எங்களுக்கு,
அப்படின்னு வந்து சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் அப்படியா, சரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம், சொன்னா வந்து வண்ணத்துக்கு இருக்கிறோன்ட்டுவானுங்க, எதுனால பேன் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பேன் ஆகாம எதுவுமே நம்ம வாய் திறந்து அப்படின்னா நம்ம அது சொன்னோம் இது சொன்னோம் அதை திட்டணும் இது திட்டணும்னு சொல்லி இப்போ உடனே ஒரு வண்ணத்துக்கு அதுக்கு ஒரு உருட்டு விட்டுவானுங்க. அதை பொட்டையனுக்கு வேற நம்புவானுங்க, ஒரு ஒழுக்கூதி பொட்டையனுங்க. அந்த பொட்டையில எனக்கு கவலை இல்லை, நம்புற பொட்டையனுங்க கடைசி வரைக்கும் ஊம்பிட்டே இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது, சாப்பிட்டு அந்த நாய்ங்க. ஆனா ஒரு கேம் இத்தனை பேன் அடிக்குது, ஒரு கேம் தொடர்ந்து அடிக்குது, ஓத்தானி பூல் அப்படின்னு பேன் எதுக்கு ஊம்பத்துக்கு அடிப்பாங்க சொல்லு. இப்ப நானும் தான் விளாடுறேன், நானும் தான் டாப் 10 புஷ் பண்ணேன், எல்லாரும் புஷ் பண்ணாங்க, நான் புஷ் பண்ணேன், சாக்கோ யார் நம்ம டோனி புஷ் பண்ணா, அப்புறம் யாரு கோஸ்ட் புஷ் பண்ணா, எல்லாரும் தான் புஷ் பண்ணாங்க. எங்களுக்கு யாருமே பேன் ஆகலையே ராஜா, பேன் ஆகலையே. அது எப்படி எங்களுக்கு மட்டும் பேன் ஆக மாட்டேன்? நாங்களும் தான் எல்லாமே லைவ்ல இருக்கிறோம், டாப் அக்கௌண்ட்ல இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. அது எப்படி பேனே ஆக மாட்டேங்குது? ஏன்டா பொட்டனாங்களா? 6 வருஷம் பூனானி பொட்டனாங்க, திடீர்னு எப்படா நீங்க இப்படி விளையாடுவீங்கன்ற போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா வந்து ஒரு 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 லாஜிக் வந்துச்சு. ஒன்ஸ் ஒரு தப்பான ரூட் எடுக்கும் போது அதுவே எடுத்தாச்சு, அதுவே பண்ணியாச்சு, 1000 ஒரு மேட்ரா அப்படின்னு அடுத்தது எடுப்பானே நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு பொட்டையன ஐவரையும் இவனும் ட்ரோலும் நாணி பண்ணி ஐபேடு பறக்கும் அப்படின்னு பறந்து உடையும் அந்த ஐபேடு. அதுக்கப்புறமே அந்த ஐபேடு வாங்க மாத்தணும் அதுன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எப்படி இப்படி வர்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பானே, நெட்வொர்க் இல்லன்னுவா, அது இல்லன்னுவா, இது இல்லன்னுவா, என்னடா கிருப்பா 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 ஆயிட்டானே அப்படின்னு பார்த்தா அடிக்குது பேனோட பட்டு பொச்சுவே அடிக்குது. போட பார்த்தா வெளியே அப்படின்னு அடிச்சுட்டா இருக்குது பேனு போட்டு டம்மு 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 டம்முக்குது. எத்தனை பேனு விளையாண்டாரு லைவ்ல டப்புன்னு வச்சு போயிட்டான், விளையாண்டாரு டப்புன்னு வச்சுட்டு போறான், விளையாண்டா அடிச்சுறாங்க எனக்கு அப்படியே அனுப்புறாங்க, வீடியோ அனுப்புறாங்க எடுத்து. நான் யோசிக்கிறேன் போடா வேற ஒரு வேலையா வரண்டா, அப்புறமேட்டு வரண்டா இன்ட்ரெஸ்ட் இல்லடா அண்ணா மறுபடியும் பண்ண போனா வேற வேலையா இருக்கா, கோயிலுக்கு வந்துடா ஏன்டா பாருங்க மறுபடியும் பாருங்க வேணா போங்கடா ஏடா ராவடி பண்றீங்களா, கோயிலுக்கு வந்துக்கடா என்ன விடுங்கடா சாமி கும்பிட்டு வரடா மறுபடியும் பேன் ஏடா 5 சொல்றான் அப்படின்னு கிராஸ் செக் பண்றோம், பார்த்தா 10 பேனு, ஒவ்வொருத்தர் 2 ஐடியில டப்பு டப்புன்னு பேன் ஓத்தா பொட்டேனுங்களா. அன்னைக்கு நான் சொன்னா லைவ்ல இருக்குது உங்க அம்மா லைவ்ல எடுத்துக்காட்டா சொன்னா ஆக்ட் செக்னு கூப்பிட்டா டே பொட்டையா நீயே 10 வருஷம் பேனா நான் இருக்கிற ஒருவன் சூத்தடிப்பான்டா உன்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் இத்தனை பேனாச்சா தொடர்ந்து பேனு சப் 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 சப்னு பேனு. இப்போ மாதன் திட்டுறான் சரியா, மதன் திட்டுறான்ப்பா, மதன் வந்து டீம்மேட்ஸ திட்டுறான். மதன் ஹேக் செக் பண்ணி டீம்மேட்ஸ ஹேக் யூஸ் பண்ணாம பாத்துட்டான், திட்டினா இல்லன்னு சொல்ல, திட்டினா எல்லாமே நல்ல விஷயத்துக்காக திட்டினான், தப்பான வழியில போக கூடாதுக்காக திட்டினான்டா கூதி பையா. இப்போ வெளியே போன அடுத்த நிமிஷம் எல்லாம் தப்பான ரூட்டு போய் வெளியே போனவனே பி ஆயிட்டீங்களா. 1500 ரூபாய் தொடக்கூடாதுன்றது ஒரு கரியரை முடிக்கிற ஒண்ணு. ஏய் வாத்தா சேரன்னு 1500 ரூபாய் போட்டா உங்களோட சூத்தடிப்பான்டா, உங்க எல்லாத்தையும் பூல போட்டுருவான். பந்தயமா சேர்ந்து ஒரு 1500 ரூபாய் போட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் காட்டு விட்டுமா, நீ எல்லாத்தையும் ஊம்பு விட்டுமா, அவன் அடிப்பா அவன் 1000 ரூபாய் போட்டா. எது குடும்பத்துல டிசிப்ளின் இல்ல, வேலையில டிசிப்ளின் இல்ல, எதுலயுமே இல்ல. ஆனா குறை இன்னொருத்தர சொல்றது அவன் திட்டான். நான் என்னைக்குடா வந்து தப்பான விஷயம் திட்டிக்கிறேன், அதிக நாள் லைவ் போடுங்க, நேர்மையா இருங்க, ஹேக் யூஸ் பண்ணாதீங்க, அத்தனை செக் பண்ணுவேன், ஒரு கம்யூனிட்டியா காப்பாத்திச்சிருந்தேன். ஹேக்கே யூஸ் பண்ணக்கூடாது, டிடிஎம்ல ஹேக் போட்டு வரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாத்திச்சிருந்தேன். ஒரு மொத்த கம்யூனிட்டியே ஹேக்கே இல்லாம வச்சிருந்தேன். அம்மாடா பொட்டையனுங்க மொத்த கம்யூனிட்டில அத்தனை பேர் டப்பு 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 டப்புன்னு விழுவாங்க, கூதியில போட்டு வாக்க பொட்ட நாய்களா. ஒரு கம்யூனிட்டியா ஹேக்க போட்டுச்சுங்களா தாய்வழி பசங்களா. இதுல வேற கே கிளான் கூதியில போட்டு வேற ஓகே உங்களுக்கு கே கிளான் லவடேக்கா பால் பாய்ஸ் போயிட்டு மாறி மாறி ஆக்கு ஊம்பறதுக்கு உங்களுக்கு கே கிளான் கேக்குதா லவடேக்கா பால் பசங்களா. நான் நினைச்ச ஏதோ தப்பு நடக்குது, என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு எனக்கு அது பட்டுக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு மனசுல பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ தப்பு நடக்குது, இது சரியில்லையே, ஏதோ தப்பு நடக்குது, இது இப்படி இல்லையே, இப்படி இருந்தது இல்லையே, அப்படி இருந்தது இல்லையே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரே நாள்ல அவ்வளவு பேர் பேன் தெரியாம நடந்துட்டா. சரி ஒரு பேன் தெரியாம நடந்துச்சு ப்ரோ, ஏதோ ஒரு VPN போட்டோம், எக்ஸ்ட்ராவா கேம் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டோம் சரியா. நான் வந்து எப்பயுமே பிராக்டிகலா வரேன். இப்போ ஒரு யூனிபின்ல VPN போடுறோம், அந்த யூனிபின் அப்படியே வந்து ஆன்ல இருக்குது, VPN அப்படியே ஆன்ல இருக்குது, அதனால அப்படியே கேம் ஆன் பண்ணிட்டோம், அதனால பேன் ஆயிடுச்சு. ஒரு பேன்
சரி விடுங்க, ஒரு பேன் வந்து விட்டுருங்க, தெரியாம நடக்கிறது விடுங்க ஒரு அப்படின்னு சொல்லுவான். எப்படா 12 பேன் 15 பேன் நடக்கும்? 15 பேன் எப்படா ஊம்புவோம்? எனக்கே புரியல, எப்படா 15 பேன் வரும்? 15 பேன் எப்படா நடக்கும்? ஒரு 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 கூட்டம் ஃபுல்லா டப்பு 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 எப்படா இத்தனை பேர் விடுவீங்க? எனக்கே புரியலடா, எப்படா நடக்குது? எப்படா நடக்குது? பொட்டா பசங்களா, எப்படா இத்தனை பேன் நடக்குது? இத்தனை பேன் எப்படா நடக்கும்? யுவன் மாட்டும் போதே என்கிட்ட லிஸ்ட் இருந்துச்சு, யார் யாரு என்னென்ன அப்படின்னு. ஆனா அப்பப்ப நான் கொஞ்சம் எல்லாரையும் ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் திருத்தி வச்சிருந்தேன். இங்க பாரு, வேலை நடக்கிற இடத்துல பேன்லாம் ஒன்ஸ் ஆச்சு அப்படின்னா புடிச்சிருவாங்க, எல்லாரையும் புடிச்சிருவாங்க, கண்ணு எல்லாம் லைவ்ல விளாடுறாங்க, போட்டுருவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. இப்போ பேன் ஊரு அதாவது யாருக்குமே நடக்காத பேன் இவங்களுக்கு மட்டுமே நடக்குது. நானும் பாக்குறேன், சரி வேற யாரும் நம்ம இதுல சேரன் பேன வரோம்னா பாப்போம், சரி நம்ம வேற யாராவது நம்ம இவன் விளையாடுற ஸ்கை ஓபி பேன வரானா அப்படின்னு சொல்லி அவனும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. டோனி பேன வரானா அப்படின்னு எல்லாம் கண்கு எல்லாம் லைவ் போறானு இவங்க பாத்துட்டே இருந்தேன். இந்த ரோமியோ அபிஓபி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருந்தானு. பேன் ஆகிறானுங்களா, சரி மேபி ஏதாவது கேம் கிளிச்சா இருக்கும், ஸ்பைடர்மேன்ல கிசுக்கிட்டு பவர் கையில இருந்து சக்தி விடும் போது பேன் ஆயிடுவானுங்க அப்படின்னு. பொட்டா பசங்க நான் செக் பண்ணி நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டேன். கிராஸ் செக் பண்ணா வரமாட்டேன் நானு. ஒருத்தனும் பேன் இல்ல, ஒருத்தனும் பேன் ஆகல. கேம் கிளிச்சுன்னு எந்த லெவலையும் சொல்லிடவே முடியாது. நான் எந்த செக் பண்ணேன் டெய்லியும், சரி இந்த பேன் ஆகுதா பாப்போம், ஒன் டே பேன் ஆகுதா அப்படின்னு. எங்களுக்கும் பேன் ஆகல, யாரோட ஐடியும் பேன் ஆகல. ஒரே ஒரு பேன் மட்டும், ஒரே ஒரு கூட்டத்தோடது மட்டும் தொடர்ந்து பேன் ஆகிட்டே இருக்கு. இது எப்படி? இது எனக்கு பதில் சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு இதுக்குப்பா, அதாவது நாங்க செருப்பால் அடிக்கிறோம், ஆடியன்ஸ் செருப்பால் அடிக்கிறாங்க. அடுத்தது என்னடா பிஜேபி ஒரு செருப்பால் அடிக்குது, பிஜேபி ஒரு செருப்பால் அடிச்சு துரத்திட்டு இருக்குது. நாங்க அடிச்சா கூட வன்மத்துல இருக்கிறோம், ஆடியன்ஸ் அடிச்சா கூட ஏதோ வன்மத்துல இருக்கிறாங்க. பிஜேபி என்னடா செருப்பால் அடிக்குதுங்களா? பிஜேபி செருப்பால் அடிச்சு அடிக்குது. ஏடா ஐயோ, நான் வந்து பொறுமையா இருந்தேன். எப்பவுமே பொறுமையா இருந்தேன். சரி ஓகே தம்பி இதெல்லாம் விட்டு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பேச்சு ஒரு மாதிரி ராங்கா போச்சு. சரி நானும் சரி விட்டுட்டேன். சரி விட, ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க, நாய் துண்டு போடணும்னா பேசுறாதான் துண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏதோ பழச்சு போட்டு அப்படின்னு இன்னும் ஓவரா போச்சு பேச்சு. நான் அப்பயும் விட்டுட்டேன். அதர்ஸ் பத்தி பேசாதீங்கடா, விட்டுருக்கா, அதர்ஸ் பத்தி விட்டுருக்கா அப்படின்னு நான் கடந்து போயிட்டு அப்பவே ஃபர்ஸ்ட் தகவல் வந்துச்சு, ஹேக் வாங்கினாங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு கிளான்ல இருந்து. உங்களுக்கு கிளான் பேர்ல சொல்ல தவிர உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா அவங்க ஒரே இதுல வந்து மேட்ச் மேக்கிங் பண்ணிட்டாங்க, ஒரே லாபில நின்று பேசுறாங்க. ஹேக்கர் வந்து ஒரே லாபில நின்று பேசலாம், செல் பண்ற கூதிமாவை பேசலாம். நாங்க வந்து சரி ஆடியன்ஸ் பார்த்து சொல்லக்கூடாது விட்டுருந்தாங்க. தகவல் வந்துச்சு எங்களுக்கு, இந்த மாதிரி வந்து இவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க ப்ரோ, இவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க, அவங்களோட ஐபேடோட ஐபேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் இவங்க பேன் ஆவாங்க. எப்படி ஐபேட் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது கொடுக்க முடியுமா, ஏதாவது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னும் போது அதெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ, அதெல்லாம் தேவையே இல்ல, அவனுங்களே பேன் ஆவானுங்க, லைவ்லயே பேன் ஆவானுங்க, அதையே நம்ம ஆடியன்ஸ் காமிச்சிக்கலாம். நம்ம போயிட்டு இவன் பாத்தீங்கன்னா வாங்கலாம்னா அவன் ஐபேட் இல்லன்னுவான், என்னோட இது இல்லன்னுவான், நானே வந்து வாங்கணும் கேட்டா அக்கௌண்ட் வாங்கணும்னுவான், கேட்டா யூசி பர்ச்சேஸ் பண்ணணுவான். ஆனா இதே தாயோலி லைவ்ல பேன் ஆனா இப்ப என்ன வைப்பான்? லைவ்ல பேன் ஆன போட்ட என்ன வைப்பான்னு நான் கேட்கறேன். இப்ப என்ன வைப்பீங்க நீங்க? லைவ்ல பேன் ஆனீங்க, லைவ்ல பேன் ஆனதுக்கு என்ன வைக்க போறீங்க இப்ப சொல்லுங்க. இப்ப லைவ்ல எல்லாருமே சிக்கு சிக்கு ஜின் சிக்கு சிக்கு ஜின் அது என்னன்னா டெய்லி பேன் ஆவீங்க. ஒரு நாள் பேன் ஆனா நல்ல ஒரு 4 வாட்டி பேன் ஆக, நேத்து ஒரு பேனு, முந்தானத்து ஒரு பேனு, முந்தானத்துக்கு ஒரு பேனு. டேய் ஏடா ஒரு போட்டு சூத்த அடிச்சிட்டு இருக்குது பிஜேபி போட்டு, ஏடா பொட்டா தாயோடிங்களா? எனக்கு புரியலச்சி, சத்தியமா எனக்கு புரியல. பச்சையா ஆக்யூஸ் பண்றானுங்க, பொட்டானாங்க பச்சையா. இவனுங்க பூனானி தாயோலிங்க, நான் சொன்ன அத்தனை வாட்டி சொன்னாங்க. இவனுங்க பூனானி எப்படி இவனுக்கு திடீர்னு வாய்ப்பே இல்லையே, எப்படி எனக்கு புரியலையே, எப்படி வாய்ப்பே இல்லையேன்னு ஒரு தாட் இருந்துச்சு. என்னடா இவனுங்களாமா இப்படி அப்படின்னு கடைசியில பார்த்தா அப்படியே அதாவது ஒருத்தனா கூட ஓகே, ஒருத்தன் இல்ல தல உம்மால 8 பேரு 8 லவடே காப்பால் வாங்கின 8 பேர், ஆக்சுவலா வாங்கினது 11 பேரு, 3 பேர் இந்த பேன் ஆகல, 8 பேர் தான் பேன் ஆகிட்டாங்க. இன்னும் 3 தாயலிங்க பேன் பந்தயம். இப்ப நான் ஒரு 4 நாளைக்கு ஒரு லைவ் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன் இவங்க பேன் ஆவானுங்கன்னு. லைவ்ல இப்ப எடுத்து காட்டுறேன், பேன் ஆவானுன்னு சொன்னதை எடுத்து காட்டுறேன், பேன் ஆனானுங்க. இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, ரெக்கார்ட் எடுத்துக்கோ. இன்னும் 3 பேர் 3 தாயலிங்க தான் பேன் ஆவானுங்க. இந்த 3 தாயலிங்களும் இது பண்ணிருக்கானுங்க, 5000 ரூபாய் என்ன போட்டு பெரிய ஆக்க வைக்கிறாங்க தாயலிங்க. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் பேன் ஆக மாட்டோம், நம்ம வந்து பெரிய ஆட்டக்காரங்க, நம்ம 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இந்த நிரப்பு புடுத்தி இருக்கிறானுங்க.
இப்ப சொல்றேன், இந்த பொட்டையில 3 பேர் பேன் ஆவானுங்க பந்தயம். இப்ப சொல்றேன், அது நான் இவங்க பேன் ஆவானுங்கன்னு சொன்னதும் நான் இருக்கு, நான் லைவ்ல சொல்லிட்டு தான் போனேன், முன்னாடியே சொல்லிட்டு தான் போனேன், இவங்க பேன் ஆவானுங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. 8 பேர் பேன் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு 3 தாயில் இருக்காங்க, அந்த 3 தாயிலும் பேன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லியே நடக்கும். அன்னைக்கு சொல்லிட்டு தான் போனேன், இந்த பொட்டையில பேன் ஆவானுங்கன்னு. அதே தான் நடக்கும். நீங்க யாரும் ஹேக்கர் செக் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்களே ஹேக்கர் தான் போறோம். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். கேம் சூத்தாம்பட்டியிலே அடிக்குதுங்க, அம்மால வெளியே போடா போட்ட, வெளியே போடா போட்டேன்னு. என்ன கணக்கு இப்போ?